சத்தீஸ்கர் மாநிலத்தில் சமூக வலைதள புறக்கணிப்பால் ஆத்திரமடைந்த இளம்பெண் ஒருவர் தனது காதலனை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 6 மாதங்களாக இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்த ரோஷினி, அது அவங்களுக்கு 22 வயதாகுது, மற்றும் பிரசாத், இவருக்கு 25 வயதாகுது. ஆகிய இருவருமே பார்த்திங்கன்னா தீவிரமாக காதலிச்சு வந்திருக்காங்க. சமீப காலமாக இவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக பிரசாந்த் பார்த்திங்கன்னா தனது செல்போன் மற்றும் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து ரோஷினி என்ன பிளாக் செஞ்சுருக்காங்க. தன்னை முற்றிலும் புறக்கணித்து பேசுவதை தவிர்த்த காதலனின் செயலால் ஆத்திரமடைந்த ரோஷினி இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணி கத்தியுடன் பிரசாந்தின் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அங்கு இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்தில் உச்சிக்கே சென்ற ரோஷினி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரசாந்தின் மார்பில் பலமாக குத்திருக்காங்க. இதில் சம்பவ இடத்திலேயே சரிந்த பிரசாந்த் உயிரும் இழந்திருக்காரு. இந்த கொடூர செயலுக்கு பிறகு ரோஷினி நேராக காவல் நிலையம் சென்று போலீசாரிடம் சரணம் அடைஞ்சிருக்காங்க. பிரசாந்தின் உடலை கைப்பற்றிய போலீசார் அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட ஒரு சாதாரண பிணைக்கு ஒரு இளைஞரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போது போலீசார் ரோஷினியை கைது செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும்.